எனது அருமை ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். பேக் டு பெவிலியன் என்பது போல மீண்டும் தேர்வுகள் நோட்டிபிகேஷன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நீங்க பாருங்க, அதுல இந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு டிஎன் டெட் சைக்காலஜின்னு போடுங்க. அந்த ப்ரிப்பரேஷன்ல ஆல்ரெடி நம்ம பேப்பர் ஃபர்ஸ்ட்டுக்கான 2 யூனிட் அதுல டோட்டல் ஏற்கனவே ஒரு 10 வீடியோஸ் இருக்கும். எந்தெந்த வகையில வந்து உடல் வளர்ச்சி இருக்குது, அப்புறம் உடல் பண்புகள் வந்து எப்படி நம்ம அவங்களை வந்து டிஃபரெண்ட் பண்ணலாம். அப்புறம் அதே போல வந்து 5 to 8 அதுல வந்து 9 to 11 இயர்ஸ் கூட நம்ம இங்க எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கவனம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா நம்ம சைக்காலஜியில் பார்க்கலாம். கவனம் என்கிறது என்ன, கவனத்தின் பொருள் என்கிறது, கவனத்தோட நிகழ்வுகள் என்னென்ன, அப்புறம் கற்றல் கற்பித்தலுக்கு குழந்தைகள் கவனத்தை வந்து கவர்வதற்கான வழிமுறைகள் என்னென்னங்கிற பார்க்க போறோம். அப்புறம் கற்றல் வந்து எவ்வாறு வந்து ஒரு ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்தலாம். அப்புறம் இந்த திட்டமிட்ட ஒரு பாட அமைப்புங்கிறது என்ன, எப்படி நம்ம பண்ணலாம், அப்படி எப்படி நம்ம நினைவு மெமரி வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம். மெமரி வந்து எப்படி நம்ம ஒரு என்ஹான்ஸ் ஒரு இன்கிரீஸ் பண்ணலாம். எப்படி வந்து நம்ம ஒரு ரீகால் ஒரு ரிட்டன்ஷன் பண்ணி வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குறுங்கல ஷார்ட் டெர்ம் மெமரிங்கிறது என்ன? லாங் டெர்ம் மெமரிங்கிறது என்ன? ஸோ இந்த மாரி விஷயத்த வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். இது ஏறக்குறைய இந்த சாப்டர்ஸ்ல வந்து நீங்க ஃபுல்லா பார்த்தாலே, நிச்சயமா இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 3 ஆர் 4 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம இங்க எடுக்கலாம். லாஸ்ட் இயர்ல நம்ம லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து நம்ம வீடு நல்லா கவர் பண்ணது நிச்சயமா நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எல்லாமே ஒரு மேக்ஸிமம் மார்க் வந்து அவங்களுக்கு வாங்குற கூட இந்த ஃபீட்பேக் வந்து வந்துச்சு. நீங்க இதுல நிச்சயமா இதுல ஒரு 3 ஆர் 4 கொஸ்டின்ஸ் கூட இந்த சாப்டர்ல பார்த்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசா இருந்தனா யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். அண்ட் ஆல்சோ நீ முன்னாடி இருக்கிற அந்த ஒரு 9 வீடியோஸ் இருக்கும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு லிசர் டைம் இருக்குமோ அதுல பாருங்க. உங்களுக்கு 2 சாப்டர்ஸ் வந்து டோட்டலா உங்களுக்கு கவர் ஆயிரும். இதுல இருந்து கண்டினியூ நீங்க பார்த்துட்டு வாங்க. நான் பிஃபோர் த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள மேக்ஸிமம் தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பரோட அத்தனை வீடியோஸும் நம்ம இங்க பார்க்குற மாதிரி நமக்கு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு த வீடியோ நவ். இப்போ அழகு திரியில வந்து உடல் மற்றும் அறிவு வளர்ச்சியில இதுல என்ன நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் நமக்கு இருக்குது. அதாவது சுறுசுறுப்பா இருப்ப வந்து எல்லாமே சுலபமா இருக்குது. அதே போல வந்து சோம்பேறிக்கு வந்து எல்லாமே கடினமா இருக்கிறது. இதோட மெயின் நம்ம பாயிண்ட் எடுத்துக்கலாம். என்ன இது வந்து நமக்கு இந்த எக்ஸாம் பர்பஸுக்கு இல்ல, எல்லா நம்ம லைஃப்லயும் கூட லைஃப் ஓரியன்டட் கூட இதுக்கு நம்ம எல்லாமே காரணம். அதனால நம்ம எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம ரொம்ப எக்ஸைட்டடா, அதே நேரத்துல ரொம்ப ஆக்டிவா நம்ம இருந்தா நிச்சயமா நம்ம ஒரு சக்சஸ்ங்கிறது எங்கேயும் நம்ம விட்டு போறதில்ல. இந்த 2 விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்புறம் சுறுசுறுப்புக்கு வந்து எல்லாமே நமக்கு ஈஸியா தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். அதாவது தொடக்கப்பள்ளி வரும் குழந்தைகளை பார்த்தோன்னா, அவர்களது உடல் அமைப்பு, இந்த உடல் வந்து ஒரே சீராக வந்து இருப்பதில்லைங்கிற இந்த கீ பாயிண்ட்ஸ்ல வந்து நீங்க அப்பப்ப நீங்க பார்த்துட்டு வந்தேன்னு போதும் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து என்ன வலுவான இருக்குது, வலுவற்றதா இருக்குது, உயரம், குள்ளம், ஆரோக்கியமானது, ஆரோக்கியமற்றதாக, அப்புறம் சுறுசுறுப்பு இல்லாதது, இது எல்லாமே நம்ம அன்றாட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்ல. உங்க எல்லாருக்குமே நம்ம நல்லாவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சு வருது. அப்புறம் இந்த சாப்டர்ஸ நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது உடல் வளர்ச்சியோட சமூக வளர்ச்சி இருந்ததுன்னா, மன வளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி, இது வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம்னா, மீதி எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். உடல் வளர்ச்சியில் எடுத்துட்டோம்னா, முக்கியமானது நமக்கு மரபு நிலை, அப்புறம் சூழ்நிலை, உணவு, ஆரோக்கியம் போன்ற காரணிகள வந்து நமக்கு உடல் வளர்ச்சி வந்து பொறுத்து இருக்குது. அப்புறம் சுறுசுறுப்பாக உள்ள குழந்தைகள் வந்து விளையாட்டு, பாட செயல்பாடுகள் எல்லாத்திலயும் அவங்க சிறந்திருப்பாங்க. சுறுசுறுப்பு அற்றவர்கள் வந்து எந்த செயலும் ஆர்வமற்றவர்கள். இது வந்து நம்ம அடிப்படையிலே ஒரு மாணவர்கள் வந்து நம்ம ஒரு வகுப்பறைக்குள் நுழைந்த உடனே, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃபெமிலியரா இருக்கும் தேவையில்ல. முதலாக ஒரு வகுப்பு நுழைந்த உடனே, நம்ம பசங்களுக்கு நம்ம கேட்டகரி குடுக்கும்போது, சுறுசுறுப்பா இருக்கிற மாணவர்களையும், எந்த நேரத்தில சோம்பேறியா இருக்கிற மாணவர்கள், அது என்ன காரணத்தினால அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப ஏன் லெத்தார்ஜிக் இருக்காங்க? அவங்க ஏன் ஸ்லேக்னஸ் வந்து என்ன மாரி ரீசன்ல வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுட்டோம்னா, நிச்சயமா அந்த மாணவர்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப உதவிகள் இருக்கும். அதேபோல இந்த பருவத்தில் விளையாட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து விளையாட்டு பருவம் தான். அப்புறம் கூட்டாளி பருவம், சிப்லிங்ஸ் அந்த பியர் குரூப்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஆர்வமிக்க பருவம், எல்லாமே இது நம்ம நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த இதுல ஆர்வம் பார்த்தோன்னா, மெயின் பார்த்து விளையாட்டுல தான் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் நீங்க குடுத்தாலும் கூட ஸ்டடீஸ்ல இருந்தாலும், அந்த ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அந்த சைல்டிஷ். அதனால பாலஸ்தாவஸ் கிரீடா சக்தா அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை பருவத்தில நமக்கு அந்த விளையாட்டுல தான் நமக்கு ஆர்வமா இருக்கும். இதனை வந்து உணராத பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள் விளையாட விடாமல் நம்ம என்ன பண்றோம்? படின்னு சொல்லி அவங்கள நம்ம குடுக்குறோம். ஏன்னா நம்மளுடைய கோல் வந்து அந்த அது இருக்கிற அந்த லேர்னிங் அவுட்கம் ஆகட்டும், இல்ல லேர்னிங் அச்சீவ்மென்ட் ஆகட்டும், இல்ல இந்த ஹோம் ஒர்க் ஆகட்டும், நம்மளுடைய கோல் வந்து டுவேர்ட்ஸ் இந்த இந்த நார்த்ல போயிட்டு இருக்குது. அவங்க பசங்களோட ஸ்டூடண்ட்ஸோட கோல் வந்து டுவேர்ட்ஸ் சவுத்ல போயிட்டு இருக்குது. 2யும் மீட் பண்றது எப்படிங்கிறதுல தான் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து அங்க அரைஸ் ஆகுது. அப்ப அந்த விஷயத்துல நம்ம எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போறோங்கிற பொறுத்து தான் இந்த குழந்தைகளோட அந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே நம்ம இங்க பார்த்துட்டு வர்றோம்.
அப்போ இந்த மாதிரி துன்புறுத்துவ இவர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அர்த்தமற்ற செயலாகும். ஆனா அர்த்தமற்ற செயல் அவங்க சொல்றாங்க. இது எந்த ஒரு பயனையும் தராது. அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத பின்னாடி வந்து நமக்கு பார்க்கலாம். இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, சத்தான உணவு, நல்ல காற்றோட்டம், சூரிய வெளிச்சம், குடிநீர், உடற்பயிற்சி, உறக்கம், ஓய்வு, நல்ல பழக்கங்கள் எல்லாமே சீரான உடல் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியமா இங்க படுது. அதேபோல இந்த உடல் வளர்ச்சியில் வந்து அடிப்படை அறிவு இருந்தால் தான் பாருங்க இது வந்து கீப் பண்ணி பாருங்க. இந்த உடல் வளர்ச்சியை பற்றிய ஒரு பேசிக் ஒரு அடிப்படை ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தாதான் கற்றல் கற்பித்தல் பணியை சிறப்பாக செய்ய முடியும். நம்ம பார்க்கலாம் நிறைய நல்ல ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்கும், ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அந்த நேரத்துல நல்லா படிக்கிற பசங்க வந்து அன்னைக்கே ரொம்ப உடம்பு சரியில்லாம என்ன பண்ணிடுறாங்க, லீவ் எடுத்துடுறாங்க. இல்ல அவங்களால ஒரு ஆக்டிவா பண்ண முடியல. ஸோ அதுல வந்து நம்ம சிலேபஸ்ல பார்த்திருக்கிறோம். அது நல்ல ஒரு படிக்கிற பசங்க 2 பேர் வரலனாலேயே நம்முடைய அந்த சிலேபஸோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகுது. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உடல் நலம் வந்து நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நல்லா பார்க்கணும். அதே நேரத்தில் ஆசிரியர்கள் வந்து சரியாக கற்பிக்க இயலாதவர்களாக உள்ளனரா, உடல் வளர்ச்சி பற்றி அறியாதது மற்றும் அதனை வளர்க்க முயலாது இறைத்த நீர் போன்றதாகுங்கிறது அவங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து நம்ம தெரியாம இந்த மாணவர்களோட உடல் வளர்ச்சி தெரியாம நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டடிங்லயோ வந்து லேர்னிங் அண்ட் இந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ல எவ்வளவுதான் ஒரு 100% இன்வால்மெண்ட் இருந்தாலும் நம்மளால அந்த டார்கெட் வந்து நம்மள அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறது தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறாங்க. சரி, அப்ப உடல் வளர்ச்சி பத்தி எப்படி நம்ம பார்க்கலாம்? அப்படின்னா, உடல் வளர்ச்சி வந்து சீரானது, முறையானதுமாகும். இது நமக்கு தெரியும். குழந்தைகள் வந்து இவ்வளவு உயரம் உள்ளவர்கள், இவ்வளவு எடையை பெற்றிருப்பார்கள் என்று எவராலும் அறுதியிட்டு கூற இயலாது. அது உடல் வளர்ச்சி என்பது பல காலகட்டங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. அப்புறம் மேலும் உடல் வளர்ச்சி என்பது உயிரியல் நியதிக்கு எல்லாமே பயாலஜிக்கல் ஃபேக்டர் தான். உயிரியல் நியதிக்கு உட்பட்டதா இருக்கும். பிறப்பு முதல் 2 வயது வரை உடல் வளர்ச்சி விரைவாக நடைபெறுகிறது. அதன் பின்னர் வந்து என்ன உடல் வளர்ச்சி குமர பருவத்தை நோக்கி மெதுவாக அந்த ப்ரீ அடாலசன்ஸ் வந்து என்னன்னா, அடாலசன்ஸ், ப்ரீ அடாலசன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் கோல் வந்து அங்க போகுது. இப்ப நரம்பு மண்டலத்தை எடுத்துட்டேன்னா, நரம்பு மண்டல வளர்ச்சி வந்து பிறப்பிற்கு முன்னரும், பிறந்த பின்னர் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கும் மிக விரைவாக நம்முடைய நியூரான் செல் வந்து அங்கதான் என்ன ஆகுதுன்னா, அந்த மைலினேஷன்ங்கிற இதாகுது. அப்புறம் இந்த நரம்பு மண்டல வளர்ச்சி வந்து மெதுவாக நடைபெறுகிறது. அப்புறம் மூளை வளர்ச்சி என்பது பிறப்பு முதல் 4 வயது வரை. இது வந்து நெறைய ஒரு சைக்காலஜிஸ்ட்குள்ள நெறைய ஒரு இது ஒரு இன்னும் கூட ஒரு டிபேட் இருக்குது. அது எந்த வயசுல மூளையோட செயல்பாடு வந்து ரொம்ப அதிகமாக செயல்படுது, எப்படி இருக்குது இன்னும் கூட ரிசர்ச் தான் போயிட்டு இருக்குது. ஆனா இங்க நம்ம பார்க்கிறது முதல் 4 வயது வரை வந்து விரைவாகவும், அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா 8 வயது வரை மிதமாகவும், பின்னர் வந்து 16 வயது வரை மெதுவாக முன்னேற்றம் அடைவதாக நம்ம முழுமை அடைகிறது நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ பிறக்கும் பொழுது வந்து குழந்தையின் மூளையின் நிறை வந்து சுமார் பார்த்தீங்கன்னா 350 கிராம். அப்ப பருவமடைந்த பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 1260 கிராம்ல முதல்ல 1400 கிராம் வரை உள்ளது. அப்போ பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 1/4 மடங்காகவும், அதாவது என்ன 9வது மாதத்துல அரை மடங்காகவும், 2வது வயதின் முடிவில் 3/4 மடங்காகவும் பாருங்க இதோட அந்த வளர்ச்சி நிலைகள் பாருங்க. நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நீங்க இதே இந்த பிடிஎஃப் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு படிங்க. உங்களுக்கு நிச்சயம் வந்துரும். அப்ப 6வது வயதில வந்து 90 விழுக்காடு மூளையின் வளர்ச்சி வந்து நம்ம இங்க பார்க்குறாங்க. அப்போ டோட்டலா பார்க்கும்போது நம்ம இதுல வந்து 1.4 கிராம் குடுத்துருக்காங்க. ஆனா சயின்டிஃபிக்கா நம்ம கரெக்ட்டா பார்க்கும்போது 1.36 அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1360 கிராம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்க கரெக்ட்டான ஆன்சர் நீங்க பார்த்துக்கலாம். இதுலயும் நிறைய நம்ம கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது எக்ஸாக்ட்டான ஆன்சர் வந்து நம்ம இங்க மூளையின் வளர்ச்சி எப்படி? அதே நேரத்துல எந்தெந்த வகையில இந்த முதல் 4 வயது வரை எந்த மாரி வளர்ச்சி நிலை அடையும்? அப்புறம் 16 வயது வரை எப்படி இருக்கும்? நீங்க இது நிச்சயமா ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் மூளையின் வளர்ச்சி வந்து உடலின் எடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, பிறக்கும்போது என்ன அது 1/8 8ல் 1 பாகமும், 10வது வயதில் 18ல் 1 பாகமும், அதே 15வது வயதில வந்து 30ல் 1 பாகமும், பருவம் அடையும் பொழுது 40ல் 1 பாகமும் உள்ளது. ஏன்னா நம்ம வெயிட் வந்து நம்ம போக போக என்னாகும் நம்மளுடைய வெயிட் வந்து என்னாகும், எடை வந்து நம்ம அதிகமா இருக்கும்போது, இப்போ மூளையின் வளர்ச்சி ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்களா 1.2 இருந்து 1.4 கிராம்க்குள்ள நம்ம இருக்கும் நம்ம செய்யும்போது, இது வந்து என்னன்னா இதோட பாகங்கள் இதோட ரேஷியோ வந்து கம்மியாயிட்டு வரத நம்ம இங்க பார்க்கலாம். அதே மாரி குழந்தையின் வந்து உயரம் வந்து பிறக்கும் பொழுது ஏறக்குறைய 52 சென்டிமீட்டர், 5வது வயதில் வந்து 106 சென்டிமீட்டர் ஆகவும், 9வது வயதில் 131 சென்டிமீட்டர் ஆகவும், 13வது வயதில் 151 சென்டிமீட்டர் ஆகவும் நம்ம பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஆரம்ப நிலையில் வந்து உயர வளர்ச்சி விரைவாக பாருங்க இதில இந்த மாரி சின்ன சின்ன கேள்வி வந்து நமக்கு வரும். ஆரம்ப நிலை வந்து உயர வளர்ச்சி விரைவாகவும், பின்னர் வந்து மெதுவாகவும், பெண் குழந்தைகளின் உயர வளர்ச்சி வந்து ஆண் குழந்தைகளை சற்று குறைவானதாகவும் நாம் இங்கே காமன் ஃபேக்டர பார்க்கலாம். அப்புறம் குழந்தைகளின் உயர வளர்ச்சியில் வந்து தனியால் வேறுபாடும் அதிகமா உள்ளது. இது நம்முடைய பேரண்ட்ஸோட டிஎன்ஏ காரணமா சொல்லலாம். அப்புறம் அவங்களோட அந்த என்விரான்மென்ட் எல்லாமே பார்க்கலாம்.
அப்புறம் சில குழந்தைகள் வந்து உயரமாகவும் சில குழந்தை குள்ளமாகவும் உள்ளனர். 6 அல்லது 7 வயதில் உயரமாக உள்ள குழந்தை 15 அல்லது 16 வயதிலும் உயரமாக உள்ளனர். இந்த ஒரு கான்செப்ட். இது வந்து நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் பிள்ளை பருவத்தினரை வந்து வாலிப பருவத்தை நோக்கி நல்லா வளர்ச்சியடை செய்வதில் பள்ளியின் பங்கு மிகவும் மகத்தானது. ஸோ இந்த இதுல தான் நாம இங்க நிக்கிறோம். அது பிள்ளை பருவத்திலிருந்து வாலிப பருவத்து அந்த அடோலசன்ஸ் போகும்போது ஸ்கூலோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறாங்க. அப்புறம் பிள்ளை பருவம் வந்து கற்றலுக்கு ஏற்ற பருவம். அதனை அது 5 விளையாது 50 விளையுமாங்கிற இந்த பழமொழியில வந்து இதுதான். அப்புறம் பிள்ளை பருவம் வந்து கற்றலுக்கு ஏற்ற பருவம். இந்த இளம் பருவத்தில் கற்றலில் ஆர்வமுள்ள குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறந்த அறிவாளியாக திகழ்க என்பது எந்த விதமான ஐயமும் நமக்கு கிடைப்பாது. அப்புறம் உடல் வளர்ச்சி என்பது இங்க பாருங்க, இது வந்து முக்கியமான ஒரு இதுல நான் பார்க்கிறோம். உடல் வளர்ச்சி என்பது உடலின் பெருக்கத்தை மட்டும் குறிப்பதல்ல. அது செயல்திறனையும் அது என்ன ஆகும்னா குறிச்சத உடல் வளர்ச்சி வந்து நாம இங்க பார்க்கலாம். ஸோ இந்த பாருங்க சின்ன ஒரு இதுல சாப்டர்ல நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? முதல் வந்து பார்த்தோன்னா, இதோட இன்ட்ரோடக்ஷன்ல அது குழந்தை இப்ப 6 டூ 10 வயதுல உடல் வளர்ச்சி வந்து பார்க்கிறோம். அப்புறம் சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சின்னு 3 முக்கியத்துவம் குடுக்குறோம். அப்புறம் இது எல்லாமே உடல் வளர்ச்சிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, மரபு நிலை, அது இந்த ஜெனடிக் ஃபேக்டர், சூழ்நிலை என்விரான்மென்டல் ஃபேக்டர், அப்புறம் உணவு அண்ட் ஆரோக்கியம், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இது வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஒரு ரீசனா இருக்குது. அப்புறம் எல்லாமே விளையாட்டு பருவம் தான் இங்க கூட்டாளி பருவம் இருக்குது. நம்ம எவ்வளவுதான் நாம அவங்களுக்கு கற்றல வந்து நம்ம நம்ம ஒரு ஈடுபாடு வைத்தாலும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விளையாட்டுல தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க பார்க்கிறோம். அப்புறம் அடிப்படை அறிவு, அது உடல் வளர்ச்சிப்பட்ட அடிப்படை அறிவு இருந்தால் தான், ஒரு ஆசிரியர்களுக்கு வந்து அவங்க உடல் அறிவு இருந்தாலும் கற்றல் கற்பித்தல வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ரோல நம்ம பங்காற்ற முடியும். அப்புறம் உடல் வளர்ச்சி சுழற்சி எப்படின்னா, இது வந்து காலகட்டம் பிறப்பு முதல் 2 வயது வரை இந்த மாரி இருக்குது. அப்புறம் குமர பருவத்தில எப்படி இருக்குன்றத நம்ம இங்க பார்த்தோம். அப்புறம் மூளை வளர்ச்சியில இதுல முக்கியமா நீங்க பார்க்கிறது 1.26 டூ 1.4 1.4 வந்து அது கிராம்ஸ் குடுத்திருக்காங்க. நீங்க அத வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். அப்புறம் மூளை வளர்ச்சி வந்து ஆக ஆக ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில 1/8ல ஒரு பாகம், அப்புறம் 18ல ஒரு பாகம், அப்புறம் 15வது வயதில வந்து 30ல ஒரு பாகம், பருவம் அடையும் போது 40ல் ஒரு பாகமாக நம்ம பார்க்கலாம். நம்ம உயரம் பார்க்கும்போது 52 சென்டிமீட்டர்ல வந்து குழந்தையா இருப்பாங்க. 106 சென்டிமீட்டர், 131 சென்டிமீட்டர் இது வந்து நாம இங்க அப்புறம் ஃபைனலா பார்க்கும்போது 13வது வயதில் அது ஏறக்குறைய 8த் ஸ்டாண்டர்ட் நம்ம பார்க்கலாம். 8த் ஸ்டாண்டர்ட்ல வந்து வரும்போது 151 நார்மலா இப்ப இது வந்து நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் அடுத்தது வந்தோன்னா 15, 16 வயதில தான் இந்த ஹைட் வந்து அவங்க அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டு வரும். அப்புறம் பள்ளியின் பங்கு வந்து ரொம்பவே இருக்கும். நமக்கு அந்த கிரிட்டிக்கல் ரோல் வந்து இங்க பார்க்கிறோம். இப்ப உடல் வளர்ச்சி வந்து உடலின் பெருக்கம் மட்டும் இல்ல, செயல்திறனையும் குறிக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்க படிக்க வேண்டிய தேவையே இல்ல. நம்ம வீடியோ வந்து நீங்க நல்லா 1க்கு 2 தடவை ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க பாருங்க. இங்கேருந்து நீங்க நோட்ஸ் எடுங்க. நிச்சயமா சைக்காலஜில 30க்கு 30 மார்க் வந்து ஷூரா நீங்க வாங்கலாம். இப்ப லாஸ்ட் இயர் எடுத்தோம் ரொம்ப நல்லா வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. சரி இப்ப நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கிறது உடற்பண்புகள். இந்த உடற்பண்புகள் என்ன பாருங்க. இது வந்து ரொம்ப ஏஜ் ஃபேக்டர் பார்க்கலாம். இப்போ 5 முதல் 8 வயது வரை. சார் 5 முதல் 8 வயது வரை என்ன பார்க்கலாம்? இத பார்க்கும்போது சென்டிமீட்டர் உயரம். எதுல? 5 முதல் 8 வயது வந்து 100 சென்டிமீட்டர் உயரத்துல பார்க்கலாம். அப்புறம் வருடத்தை வந்து சராசரியாக வளர்ச்சி வந்து 5 சென்டிமீட்டர் முதல் 7.5 சென்டிமீட்டர் வரை வந்து நம்ம இங்க பார்க்கிறது. அப்புறம் செயல்பாடுகள் அனைத்தும் எப்படி எதை சார்ந்து உடல் சார்ந்ததாக இருக்குது. இப்ப தசைகளின் இயக்கம் விரைவாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருக்கும். இப்ப ஆண்களை விட விரைவாக வளர்ச்சி அடைகின்றன. அப்புறம் வயிறு பிடிக்க வந்து உணவை வந்து விரும்புகின்றன. நல்லா அவங்க சாப்பிடுறது நல்லா நம்ம பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க எப்படி பண்றாங்க நல்லா வந்து நினைப்பாங்க. அப்புறம் மூக்கு மற்றும் தொண்டை கோளாறுகள் எனக்கு அடிக்கடி ஏற்படுவது உண்டு. உயரம் மற்றும் எடை வளர்ச்சி விகிதம் 5 முதல் 11 வயது வரை மெதுவாகவும் நிதானமாகவும் நடைபெறுகின்றது. இந்த பாயிண்ட் நம்ம இந்த ரீகன்ஸ் பண்ணலாம். அதாவது அந்த 100 சென்டிமீட்டர் குறிப்பா வந்து 5 சென்டிமீட்டர் 7.5 சென்டிமீட்டர் வந்து நம்ம ஒரு வருடத்திற்கு சராசரியாக வளர்ச்சி. அப்புறம் எல்லாமே உடல் சார்ந்ததாக இருக்கும். விரைவாகவும் ஆற்றல் மிக்கதாக இருக்கும். இப்ப ஆண்களை விட பெண்கள் வந்து விரைவில் வந்து பருவம் அடைகின்றனர். கால்கள் வந்து விரைவாக வளர்ச்சி அடைகின்றன. வயிறு நல்லாவே சாப்பிட விரும்புவாங்க. மூக்கு மற்றும் தொண்டை கோளாறுகள் இருக்கும். இப்ப கருத்துக்கள் தெளிவற்றதாகவும் அதனால தான் நம்ம வந்து கரெக்ட்டா நம்ம என்ன சொல்றோம்னா, பொய் நம்ம நம்ம சொல்றோம். ஆனா உண்மையில அவங்க வந்து பொய்யல வந்து அந்த சொல்றதுல அவங்க கருத்துக்கள் வந்து அவங்களால தெளிவா அவங்களால சொல்ல முடியாது. அப்புறம் குளிப்பதற்கு மறுப்பர். இதெல்லாமே நம்ம இங்க குழந்தை பருவத்துல பார்க்கிறோம். அப்புறம் செயல் வேகத்தில் படிப்படியான முன்னேற்றம் காணப்படும். இது நிதானத்தையும், துல்லியத்தையும் நோக்கி வளரும். அப்புறம் செயல் செயல் வேகத்துல எப்படி இருப்பாங்கன்னா, படிப்படியான ஒரு முன்னேற்றம். அப்புறம் உடல் நலம். உடல் நலம் வந்து ரொம்ப முன்னேற்றமா இங்க இருக்கும். அப்புறம் இது எங்க? இது எல்லாமே 5 முதல் 8 வயது வரை இருக்கின்ற குழந்தைகளுக்கு. சரி இப்போ 9 முதல் 11 வயது வரை. 9 முதல் 11 என்னன்னு பார்க்கலாம். முழுக்க முழுக்க செயல்திறன். அது 9 ஏறக்குறைய
ஏன்னா அந்த 4th கிளாஸ்ல வர்றான். 4th இருந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் மட்டும் நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து 4th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க வந்து மைண்ட்ல திங்க் பண்ணுங்க. அவங்கள திங்க் பண்ணிட்டு நம்ம இத படிச்சானா ஈஸியா நமக்கு வந்து ஒரு விசுவலைசேஷன் நமக்கு ஈஸியா நம்ம பார்த்துக்கலாம். அது பொதுவாக எப்படி இருப்பாங்க? திடமாகவும், ஆரோக்கியமாகவுமா இருப்பாங்க. அப்புறம் தின்பண்டங்கள் மீது அதிகம். அதனால தான் எவ்வளவுதான் அப்பதான் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. நல்லா வந்து மத்தியானம் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டு வந்திருப்பாங்க. கிளாஸ் வந்த உடனே நீச்சு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்நாக் பாக்ஸ் எடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, இப்ப அவங்களுக்கு வந்து என்ன அந்த தின்பண்டங்கள் ரொம்ப ஆசையும் இருக்கும். இப்ப ஆண்கள் பார்த்தோன்னா, வாலிப வயதின் பாதி எடையினை வந்து பெற்றிருப்பார். பெண்கள் வந்து உடல் திறன் வந்து 11 வயது வரை மெதுவாகவும், திடமாகவும் முன்னேற்றம் அடையும். பின்னர் வந்து திறமைகள் நிலைப்படும். அதனால பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா போக, போக வந்து ரொம்ப அவங்க ஒரு ஆக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். இப்ப ஆண்களைப் போல பெண்கள் உடல் வலிமையும், ஆரோக்கியத்தையும் அடைய முடியவில்லை. இது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணுங்க. அப்புறம் உடல் வலிமை வந்து 11 வயது முதல் 13 வயது வரை பெண்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. போட்டி விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். அப்புறம் உடல் செயல்பாடுகள வந்து எளிதில் வந்து சோர்வடைந்துருவாங்க. கைகளில் வந்து சிறு தசைகள் நல்ல வளர்ச்சியினை பெறுகின்றன. அப்புறம் வயது அதிகரிக்க, அதிகரிக்க நிதானத்தின் வேகமும் அதிகரிக்கின்றது. துல்லியமாக 11 வயது வரை பெண்களின் உயரம் மற்றும் எடையின் வளர்ச்சி நேர்த்தியாக இருக்கும். இப்ப ஆண்கள் வளர்ச்சி வந்து பெண்களை விட நன்றாகவும் வலுவாகவும் இங்க இருக்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இது வந்து ஜெனரல் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டூடண்ட்ஸோட அத வந்து நீ கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணாலேயே 5 டூ 8 அதாவது 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து 3 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்படி இருப்பாங்க. அப்புறம் அதே வந்து 8, 9 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 7th ஸ்டாண்டர்ட் மட்டும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க? அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறத நம்ம இங்க ஒரு விசுவலைஸ் பண்ணிட்டாலே, இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்குது. அப்புறம் உடல் தேவைகள் என்ன? அடுத்த சாப்டர் பார்க்கிறது உடல் தேவைகள். என்ன மாரி உடல் தேவைகள் வந்து 5 டூ 8 வயது குழந்தைகளுக்கு தேவைப்படுது. அதேபோல 9 டூ 11 வயது குழந்தை என்ன மாரி உடல் தேவைப்படுதுன்னு நீங்க பார்க்கலாம். இப்போ 5 வயது முதல் 8 வயதில் பார்க்கும்போது, 10 முதல் 12 வயது நல்ல உறக்கமும், அப்புறம் பற்களின் பாதுகாப்பிற்கும் தேவையான ஏன்னா அடிக்கடி வந்து அவங்களுக்கு உணவு பழக்கத்து இருக்கிறதுனால பற்கள் வந்து மிக அதிக அளவில் வந்து பாதிப்படைகின்றன. இப்போ பற்களோட பாதுகாப்பு வந்து ரொம்ப அடிக்கடி தேவை. அப்ப அடிக்கடி ஓய்வுகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், ஓடி ஆடி விளையாடுவது அவசியமாகிறது. இதனை கருத்தியல் கொண்டு குழந்தைகளுக்கு அதிக வீட்டுப்பாடு செயல்கள் கொடுக்க கூடாது என்பதுதான் நம்மளுடைய உளவியலாளர்களோட கருத்தாக இருக்குது. அப்புறம் அதே போல வந்து உணவருந்த பழகுவது, பொருள்களை வந்து கையாள பாருங்க. இது வந்து உணவருந்த பழக்குவது, பொருள்களை கையாள கற்றுக்கொள்வது, அப்புறம் விளையாட போதுமான இடத்தை நம்ம வந்து உருவாக்கி கொடுப்பது, கைக்குட்டையை, துண்டுகளை பயன்படுத்த ஊக்குவிப்பது, இப்படி கண்ட பொருள்களை வாயறிய கொண்டு செல்லாமல் இருப்பது. ஏன்னா இவங்க எடுத்த உடனே என்ன ஆகும், என்ன பொருள் கொடுத்தாலும் நேரம் உடனே வாய்க்குள்ள போகும். இப்ப ஆடைகளை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு அவசியமாப்படுது. நன்றாக உடுத்துவது போன்றவற்றை கற்றுத்தருவது மிகவும் அவசியமாகிறது. எங்கே 5 வயது முதல் 8 வயது அதாவது 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து 3 ஸ்டாண்டர்ட் வர இருக்கிற நம்ம மாணவர்களுக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம உடல் அளவுல பார்த்தேன்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, கக்குவான், இளம்பிள்ளை வாதம், மூச்சுக் கோளாறுகள் போன்ற நோய்களிலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற உதவுதல் நமக்கு ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் 9 வயது முதல் 11 வயது உள்ள மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைகளின் உடல் இயக்கங்களை செம்மைப்படுத்த ஆடல், பாடல், உடற்பயிற்சி, யோகா போன்ற ஈடுபட செய்தல், ஆண், பெண் குழந்தைகள் ஏற்ற பொருத்தமான விருப்ப விளையாட்டுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தல், அதே போல வந்து செயல்பாடுகள் அடிக்கடி வந்து என்னன்னா மாற்றி அவர்களின் சோர்வுகளை போக்குவது, அப்புறம் சுயமாக உடல் சுத்தத்தை பற்றி சுகாதார பராமரிப்புகளை மேற்கொள்ள உதவுவது, குழந்தைகள் வந்து தங்கள் உடல் இயக்கங்களை பாருங்க வளர்த்து அதை வந்து நம்ம வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு கொடுக்குது. அப்புறம் கட்டுப்படுத்தி செம்மைப்படுத்துவோம் மற்றும் சிறப்பாக வெளியிடும் அதிக வாய்ப்புகளை வசதிகளையும் அளிக்க வேண்டியதே நம்ம கட்டாயத்தில் இருக்கிறோம். இதெல்லாமே சுயமா உடல் சுத்தம் இருக்கணும், உடல் இயக்கங்களை வளர்க்க வேண்டி இதை வந்து நான் எப்படி கட்டுப்படுத்தணும், எப்படி செம்மைப்படுத்தணும் அத்தனை வாய்ப்புகளையும் வசதிகளையும் நம்ம ஒரு பள்ளியிலயோ நம்ம வீட்டிலேயோ நம்ம அளிக்க வேணும். அப்புறம் குழந்தைகள் வந்து உடல் செயல்பாடுகள் அப்புறம் ஊட்டச்சத்து உணவுகள், ஓய்வுகள் போன்றவற்றில் ஆசிரியர்கள் வந்து அதிக அக்கறை காட்ட வேண்டும் சொல்லி நம்ம உளவியலாளர்களோட கருத்தா இருக்குது. ஸோ இந்த சாப்டர் நீங்க இந்த ஒரு 2, 3 பேராகிராஃப் வந்து நிச்சயமா இங்க ஒரு கேள்வி கூட வரும். அது 9 வயது முதல் 11 வயதுன்னு உடல் தேவைகளை வந்து ஏன்னா பட்டியலிட்டு சொல்லும்போது அதுல வந்து இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ்ல வந்து ஒண்ணுதான் கொடுப்பாங்க. மீதி வந்து இதுக்கு ரிலேட்டடா கொடுக்கும்போது நம்ம வந்து சரியான ஒரு பாயிண்ட் எடுக்க நம்ம அவசியமா இருக்குது. இப்ப அடுத்தது வந்து முக்கியமான ஒரு டாபிக்ல நம்ம இருக்கிறோம். அதாவது கவனம். இந்த அட்டென்ஷன் இது வந்து எப்படி நாம
பார்க்க போறோம். கவனம் என்ற சொல் வந்து எப்படி நம்ம பயன்படுத்த போறோம், இது மாணவர்கள் வந்து எப்படி வந்து உதவுகிறோம் இங்க பார்க்க போறோம். இப்ப கவனம் இங்க பார்க்கும்போது, கவனம் என்று சொல்லும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாமே பயன்படுத்தி இருக்கிறோம். பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்வண்டி நிலையம் உங்கள் கவனத்திற்குன்னு ஸ்பெஷலா எழுதி போட்டிருப்பாங்க. இவர் அட்டென்ஷன் ப்ளீஸ்ங்கிறது எங்க போனாலும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வந்து கவனித்து எல்லாமே எல்லாமே அவங்க கவனித்து படிந்த நம்ம சொல்றோம். நம்மளோட ஆசிரியர் இந்த பள்ளியிலயும் ஆசிரியர்கள் சொல்றத நம்ம அதை சொல்றோம். கவனமா விளையாடுன்னு சொல்றோம். கவனமா படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி வந்து கவனம் வந்து எந்த மாதிரி கவனம் இருக்குதுன்னா, ஆசிரியர் வகுப்பில் மாணவர்களை கவனி என்று கூறுகின்றேன். எனவே நான் கவனித்தல் என்ற சொல்லின் பொருள் என்ன என்று பார்க்கும்போது, ஆரம்பத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செயல், அதாவது கவன சிதைவு மற்றும் கவனவிருப்பு சோதனைகளை மாணவர்கள் செய்து அதன் முடிவுகளை வகுப்பில் விவாதித்து கவனம் எவ்வாறு எல்லா சூழ்நிலையும் பொறுத்து மாறுபடுகிறது என்பதை அறியவும், அதே போல கவனத்தின் பொருள் என்பதை அறிய கூட நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்க அவசியமா படுது. அது நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்க போறோம். அதுல எப்படி வந்து அட்டென்ஷன் நமக்கு இருக்கணும், எந்த மாதிரி எந்தெந்த பொருள்கள் வந்து அட்டென்ஷன் வந்து நம்ம நம்ம வந்து அந்த அந்த டைவர்ட் பண்ணிட்டு போகுது, எங்க வந்து அட்டென்ஷன் சீக்கரா இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இங்க பார்க்கிறது. அப்ப கவனத்தில் உள்ள பொருள் என்ன அப்படின்னா, கவனம் என்பது ஒரு தனிப்பட்ட மனவன்மை. பாருங்க, இதுதான் நம்ம முக்கியமான கான்செப்ட் பார்க்கிறோம். இது வந்து மேலும் கவனிப்போர் உள்ளத்தின் செயல், ஒரு வகை அனுபவம் என்று கூட கூறலாம். இது ஒருத்தரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூறலாம், ஒரு ஆக்டிவிட்டின்னு கூறலாம். இப்ப கவனம் வந்து எப்படி சார் நிகழ்கிறது அப்படின்னா, நான் விழித்துக் கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு தூண்டலின் மேல் கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கின்றோம். இல்லையா? ஏதோ ஒரு நம்ம பர்சன் கவனிச்சிருக்கிறேன். நீங்க வந்து நல்லா இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா இதே நிலை வீடியோ வந்து கண்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய கவனம் வந்து ஃபோக்கஸ் வந்து வேற எங்கேயோ இருக்கும். ஸோ நம்ம ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம கவனம் வந்து ஒரு ஃபோக்கஸா வந்து போயிட்டு தான் இருக்கும். நமது நேரடி கவனத்திற்கு வராத பல தூண்டல்கள் நமது நனவு பரப்பில் எப்பொழுதும் இருக்கக்கூடும். நம்மளுடைய டைரக்டா வராது. நம்ம கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து எப்பவுமே அது வந்து இருக்கிறது கூட நம்ம ஒரு கவனத்துக்கூட ஒரு காரணமா இருக்குது. இப்ப நனவு பரப்பில், அதாவது அந்த மெமரி, இந்த கான்சியஸ் மைண்ட்ல நம்ம இருக்கிறது, பல தூண்டல்கள் சிலவற்றை நாம் தேர்ந்தெடுத்து ஊன்றி கவனிக்கின்றோம் இல்லையா? நம்மளுடைய மெமரியில வந்து மேல்மட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்றோம், அதுல வந்து ஏதோ ஒன்று எடுத்து நம்ம கவனிக்கிறோம். இவர் தேர்ந்தெடுத்து அறிய மேற்கொள்ளப்படும் முயற்சியை தான் கவனித்தல் என்கிறோம். இப்ப நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தோன்னா அந்த இதுல நம்ம கிச்சன்லயோ இல்ல வேற இதுல வந்து ஒரு பொருள் வச்சிருப்போம், இல்ல ஒரு பால் வச்சிருப்போம். அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற டைமத்துல நம்ம இமீடியட்டா நம்ம வந்து அந்த கவனம் வந்து அங்க போகுது. இமீடியட் நம்ம கிச்சன் போறோம், அந்த வேலையை முடிக்கிறோம். இல்ல வெளியில வந்து யாராவது என்ன பண்ணுவாங்க, ஒரு காலிங் பெல் அடிப்பாங்க. ஸோ இங்கிருந்த கவனம் என்னாகும், அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆகி அந்த பெல்லு மேல போகும். அப்ப நம்ம போய் அது என்ன அட்டெண்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த நேரத்துல நம்மளுடைய அந்த தூண்டல் வந்து நம்ம அந்த மேல இருக்க தூண்டல் வந்து நமக்கு வந்து அளிக்குதோ, அது வந்து நம்ம கவனம் வந்து அங்க சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த கவனம் எப்படி நிகழ்கிறது அப்படின்னா, ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியை கவனித்தல். ஒண்ணுமே இல்ல. நம்ம அட்டென்ஷன் என்ன பண்றோம், ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யறதுக்கு நம்ம ஒரு ட்ரை பண்றோம் இல்லையா? அது என்ன அந்த டுவர்ட்ஸ் தான் அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் போறோம். அது வந்து நம்ம இது வந்து யாருன்னு யார் சொல்றேன்னா, அந்த மக்டூகல்ங்கிற இவரோட கான்செப்ட். இது ஒரு அறிவு சார்ந்த செயல் மட்டுமல்ல, மனவெழுச்சி, பாருங்க முயற்சி போன்ற பல கூறுகள் உள்ளடக்கியது. இப்ப நம்மளுக்கு நான் உட்கார்ந்து இப்ப வீடியோ பார்த்துட்டு இருப்போம். ஒரு காலிங் பெல் அடிச்ச உடனே என்ன பண்றீங்க? ஒரு எமோஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. யாரா இருக்கலாம்? என்னவா இருக்கலாம்? சொல்லி நமக்குள்ளே ஒரு 1008 கேள்வியோட நம்ம போறோம். இந்நேரத்துல வந்து அந்த பெல் அடிக்கிறாங்களே யாரா இருக்கும்? இல்ல பக்கத்து வீட்டு அந்த நெய்பரா இருப்பாங்களா? இல்ல வேற கெஸ்ட்டா இருப்பாங்களா? அது ஒரு மன எழுச்சிய வந்து ஒரு எமோஷன் வந்து நமக்குள்ள தூண்டிவிடும். அப்புறம் அதுக்கான ஒரு எஃபர்ட் பண்றோம். ஏன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? அட்லீஸ்ட் மேல எட்டி பார்க்கிறோம். இல்லன்னா அந்த இடத்துக்கு போறோம். இல்ல நம்ம அந்த ஒரு ஜன்னல் வழியா பார்க்கறதுக்கு போறோம். ஸோ இதே போல நெறைய ஃபேக்டர்ஸ். இப்ப அது மட்டும் இல்லாம நமக்கு தாட்ஸ் வந்து நெறைய தாட்ஸ் வரும். ஓ! நான் நேத்து சொன்னேன் அவங்க வந்திருப்பாங்களோ! இல்ல இவங்க இருப்பாங்களோ! வர சொன்னேன்னு இந்த மாரி ஒரு தாட்ஸ் வந்து போகும். ஸோ எல்லாரையும் கவனிக்கும்போது, ஒரு தூண்டலை வந்து நாம ஒரு ஒரு என்ன பண்றோம், நாம வந்து செலக்ட் பண்றோம். ஸோ இந்த தூண்டல் வந்து நம்ம உள செயலோடு நமது புலன்களை என்ன பண்றோம், ஒருமுகப்படுத்துறோம். அந்த கவனம் வந்தவுடனே என்ன பண்றோம், ஒரு தூண்டல் ஒரு ஸ்டிமுலை ஆகும். அந்த ஸ்டிமுலைக்கு வேண்டியவாறு நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன ஆகும், கண்ணு வந்து அந்த இடத்துல பார்க்கும். காது வந்து என்னாகும், அந்த இடத்துல வந்து ரொம்ப அட்டென்ஷனா அங்க காது வந்து அங்க கவனிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கால்கள் என்னாகும், அந்த இடத்த அந்த அது நோக்கி என்ன பண்ணும், நம்ம நம்ம மூவ் ஆகுறோம். ஸோ எல்லாமே என்ன ஆகுது, புலன்கள் எல்லாமே ஒரு முகத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போகுது. இப்ப தலைய திருப்புறோம். பார்வைய வந்து நம்ம குவிக்கிறோம். செவிய வந்து நம்ம காதுக்கு கேட்கிறோம். ஸோ இந்த மாரி எல்லா உடல் இயக்கங்களும் கவனித்தல் வந்து இடம்பெறுகின்றன.
அப்போ இந்த புலன் காட்சி நம்ம பார்க்குற அந்த விஷயம் எல்லாமே உற்று நோக்கல் எல்லா விஷயமே கவனமே அடிப்படையாக அமைகிறதுங்க பார்க்கலாம். இப்போ இதுல கூட ஒரு கொஸ்டின் வந்து நல்லா கேட்கலாம். கவனம் நிகழ்வதற்கு தேவையான காரணிகள் வந்து என்னென்ன காரணிகள் மூலம் இது வருது பண்ணி இது இருக்கலாம். அப்புறம் இந்த பொருளை செய்ய தெளிவா இருக்கு இந்த மக்டூகல் இவரோட கான்செப்ட் என்னன்னு கேட்கலாம். அப்புறம் கவனத்தில் இந்த இந்த கவனத்தின் பால் இருக்கின்ற அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த பொருள்கள் சம்பந்தப்பட்ட காரணிகள் என்ன கூட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் இப்போ ஒழுங்கான அமைப்பு கொண்ட தூண்டல். இந்த தூண்டல் நம்ம ஸ்டிமுலை பார்க்குறோம். இதுல வந்து ஒழுங்கான அமைப்புங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அதாவது தொடர்பற்ற ஒலிகளை விட பாருங்க, தொடர்பற்ற ஒலிகளை விட தொடர்புள்ள ஒலிகள் கொண்ட ஒரு இசை வந்து நம் கவனத்தை எளிதில் கவர்கின்றது. இப்ப எப்படி பார்த்தா வெளியில வந்து ரொம்ப நாய்ஸ் ஏதோ வந்து வண்டி சத்தம் இது எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு நாய்ஸ் அங்க போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு இசை வருதுன்னு வச்சுக்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு எஃப்எம்ல இருந்தோ, இல்ல வேற இடத்துல யாரோ எஃப்எம் அடிக்கிறாங்க. இல்ல வேற ஒரு அந்த லவுட் ஸ்பீக்கர்ல ஏதோ ஒரு வருதுன்னா, நம்ம அதுவரைக்கும் இருந்த அந்த நாய்ஸ் பொல்யூஷன் அந்த இது போயி, அந்த இசையின் மேல வந்து நம்ம கவனத்தை நாம கவனிக்கிறோம் இல்லையா? அதே போல ஒரு முழுமையான ஓவியங்கள், ஒரு வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இருக்குது. அப்புறம் இதுதானே வேணும் கவனத்தை வந்து அட்டென்ஷன் வந்து சீக் ஆகும். அப்போ வகுப்பறையில் வந்து பயன்படுத்தும் காட்சி, கேள்வி துணை கருவிகள். அதுவும் நம்ம டிஎல்எம் நம்ம யூஸ் பண்றதுங்கிறது மெயின் எதுக்கான இந்த ஃபோக்கஸ் தான். இது வந்து நம்ம மாஸ்லோவில பார்க்குறோம். அந்த இந்த மாஸ்லோட ஹைரார்க்கில இருந்து நம்முடைய அட்டென்ஷன் சீக்கர்ஸ் எல்லாமே இதுல என்ன பண்ணுவாங்க பெரிய ஒரு சைஸ் இது கவனத்தை இருப்பதுக்கு நிறைய ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது அதோட சைஸ் ஒன்று காரணமா இருக்குது. கலர் வந்து காரணமா இருக்குது. அது வந்து மூவிங் அந்த மூவிங்கில் இருக்குது இல்லையா? இது ஒரு காரணமா இருக்குது. இதெல்லாமே ஒரு கவனத்தின்பால் செயல்படக்கூடிய ஒரு அதிகரிக்கின்ற காரணிகள் தான். அப்போ இது வந்து இந்த கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள். அப்புறம் ஒழுங்கான அமைப்பை கொண்டிருப்பின் வந்து மாணவர்கள் வந்து நல்லா வந்து அதை என்ன பண்ணுவாங்க கவனிப்பாங்க. அப்புறம் இந்த கவனத்தோட இந்த ஃபேக்டர்ஸ் பின்னாடி வரும். அது இங்க இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் கற்றல் கற்பித்தல கூடுதல் கவனத்தை கவர்வதற்கான வழிகள். இதை நம்ம முக்கியமான பார்க்கணும்.